ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா பைக்காரா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பைக்காரா டேமில் இருந்துட்டு போட்டிங் போனோம் இல்லையா, அங்கே இருந்துட்டு இது வந்து அப்படியே அந்த பாதை வழியாக திறந்து விட்றாங்க. திறந்து விடும்போது இது வந்து அப்படியே அந்த ஆறு மாதிரி வருது. அந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து சோக்காகி அப்படியே ஒரு செம்மையாக ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருக்குது. அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த வெள்ளை கலரில் பால் மாதிரி அருமையாக இருக்குது. அந்த கல்களில் வந்து அது தடுக்கி போகும்போது அதோட ஓட்டங்கள் சரி, தண்ணியோட கலர் அந்த கிளியராக ஒரு க்ரீனிஷாக ஒரு கிறிஸ்டலாக சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி இடங்களை வந்து இவ்வளோ நேரம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்றதே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது. கண்டிப்பாக இது வந்து ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி மேலேருந்து நமக்கு வந்து இறங்கி உள்ளே வந்தால் தான் இந்த இடம் இருக்கும். வரும்போது நான் கூட இந்த இடத்துல என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். ஆனால் ரொம்ப அருமையான ஒரு இடமா இருக்குது. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வர வேண்டிய இடம். பைக்காரா போட்டிங்கும் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த டேமு அது அந்த கரையோரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பைசன் வந்துட்டு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது, தண்ணி குடிக்க வர்றது, அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த இடம். வியூ எப்படி இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே நின்றுட்டுருக்காங்க. இந்த இடம் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்பாட் மாதிரி தான். குளிக்கலாம் முடியாது, நம்ம இங்கே வேடிக்கை பார்க்குறதுக்கான இடம் மட்டும்தான் இது. ஃபஸ்ட்டு நாங்கள் டேரெக்டாக பைக்காரா டேம் போயிட்டோம். போட்டிங் முடிச்சுட்டு அடுத்து இங்கே வந்தோம். இப்போ இது முடிச்சுட்டு இதுக்கடுத்து ஷூட்டிங் ஸ்பாட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பைன் காடுகள் இருக்குது, அதை பார்க்குற போகிறோம். சேனல் வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இன்னும் நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் ஆர்வம்.